ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் இந்த பண்டிகை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்பிற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் உம்மை ஆராதிக்கிற நாங்கள் உம்முடைய திருவசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்ல கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது அதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவும், முழுமையாய் ஏற்றுக்கொள்ளவும், முழுமையாய் கீழ்ப்படியவும் எங்களோடு இருக்கிற தூய ஆவியானவர் எங்களுக்கு ஆற்றல் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னை மறைத்து உம்மையும் உடைய வார்த்தையை நீர் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய திருப்பெயரினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே இந்த பண்டிகை ஆராதனையிலே, குறிப்பாக பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்படுகிற திருச்சபையின் பிறந்த நாளாகிய இந்த நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், இந்த பரிசுத்த விருந்தில் பங்கு பெறவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்த அருமையான உங்களுடைய திருச்சபையின் போதகருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இது பண்டிகை ஆராதனை. காலை 5:30 மணிக்கு பண்டிகை ஆராதனை நடந்தது. இது பண்டிகை நாளினுடைய 2வது ஆராதனை. இந்த நாளிலே நாம் பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுகிறோம். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொன்னால் முதலாக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் இந்த பண்டிகையை ஆசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அது திருச்சபையின் பிறந்த நாள். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் முதலாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார், அருளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட அந்த நாளிலே சுமார் 3000 பேரோடு முதல் திருச்சபை என்கின்ற மாபெரும் இயக்கம் ஆரம்பமானது. இது வரலாறு. எனவே இந்த வரலாற்றை நாம் கொண்டாடும்படியாக நாம் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். பொதுவாக நாம் 2 முக்கியமான பண்டிகைகளை கொண்டாடுவோம். 2ம் வரலாற்றோடு தொடர்புடையவை. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த திருநாள், கிறிஸ்மஸ் பண்டிகை. அதுவும் வரலாறு, அதை யாரும் மாற்ற முடியாது அல்லது மறைக்க முடியாது. 2வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பண்டிகையாகிய ஈஸ்டர் பண்டிகை. அதுவும் வரலாறு. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற காலி கல்லறை அதற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே அந்த வரலாற்று நிகழ்வையும் நாம் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். இதுவும் ஒரு வரலாறு. இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் எப்படி உருவானது, திருச்சபையினுடைய ஆரம்பம் எங்கே, திருச்சபையினுடைய ஆரம்பம் எங்கிருந்து துவங்கியது என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு வரலாற்று பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்கின்ற திருச்சபை பிறந்த நாள் பண்டிகை. அந்த பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பொதுவாக கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் மிக நேர்த்தியாக சிறப்பாக கொண்டாடுவோம். ஈஸ்டர் பண்டிகை அதைவிட கொஞ்சம் குறைந்த அளவிலே நாம் கொண்டாடுவோம். ஏனென்றால் ஈஸ்டர் பண்டிகை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையிலே வரும். அதனாலே நமக்கு விடுமுறை இருக்காது, பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் இருக்காது. ஆனால் பண்டிகை ஆராதனை இருக்கும். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அநேகராலே மறக்கப்பட்ட ஒரு நாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இதை ஒரு பெரிய பண்டிகையாக உங்களுடைய திருச்சபையில் நீங்கள் அனுசரிக்கிறீர்கள். மிகவும் சரியான அணுகுமுறை, நல்ல புரிந்து கொள்ளுதல்கள். உங்களை மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இன்றுதான் திருச்சபை உருவானது. இதை போல ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டிலே கூடியிருந்த 120 பேர் நடுவிலே வந்து இறங்கி அவர்களை ஆட்கொண்டார். பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. எனவே அந்த மாற்றங்களின் அடிப்படையிலே அங்கு கூடியிருந்த திரள் கூட்டம் மக்கள் நடுவிலே பேதுரு எழுந்து இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கூறி மனம் திரும்புங்கள் என்கிற செய்தியை அவர்கள் முன் வைத்தார். அந்த செய்தி பெரிய அளவில் கிரியை நடப்பித்தது. அன்றைய தினமே 3000 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருச்சபை என்கிற ஒரு இயக்கமாக உருவானது. அன்றிலிருந்து வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அருமையானவர்களே, திருச்சபை என்கிற இந்த மாபெரும் இயக்கத்திற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த சரீரம்.
ஆண்டவரே இந்த திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அதில் அங்கமாக இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றியறிதலாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் திருச்சபை என்கின்ற இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு அவயவமாக வைத்திருக்கிறார். எனவே இதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த அத்திகுளம் தென்னிந்திய திருச்சபையிலே அங்கமாக நான் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை இந்த திருச்சபையின் ஒரு உறுப்பினர்களாக, திருச்சபையின் ஒரு பிரிவாக அல்லது ஒரு பங்காக உங்களை இணைத்து வைத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி அறிதலாய் வாழுங்கள். ஒருவேளை நம்முடைய திருச்சபையை குறித்து அநேக திறனாய்வு செய்கின்ற வார்த்தைகள் உண்டு. திருச்சபையில் அது இப்படி இருந்தால் நன்றாயிருக்கும், அப்படி இருந்தால் நன்றாயிருக்கும் என்று பேசுகிற அநேக வார்த்தைகள் உண்டு. பொதுவாக நம்முடைய குடும்பத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய குடும்பம் மிக மிக மேன்மையானது. நம்முடைய குடும்பம் என்கிற இந்த திருச்சபை என்கின்ற இந்த கிறிஸ்துவின் சரீரம் மேன்மையானது, ஆசீர்வாதமானது. இதில் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் மேன்மை பெற்றவர்கள். இதை மறந்துவிடக்கூடாது. எனவே இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றியறிதலோடு வாழ வேண்டும். இந்த திருச்சபையில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்பதற்கு நன்றியறிதலோடு வாழ வேண்டும். இப்படி நன்றியறிதலோடு வாழும்போது இந்த சபை கூடி வருதலின் மூலமாய் அன்பிலும் நற்கிரியையிலும் நாம் வளர முடியும் என்று எபிரேய புத்தகம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலே இந்த திருச்சபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த திருச்சபை உருவாவதற்கு இந்த பகுதியிலே உழைத்த ஆண்டவருடைய ஊழியர்கள், உபதேசிமார், போதகர்கள் எல்லாருக்காக நன்றி சொல்லுங்கள். இந்த திருச்சபையில் அங்கத்தினர்களாக நீங்கள் இருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். நன்றியறிதலாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். பெந்தேகோஸ்தே என்று சொன்னவுடனே அது ஏதோ ஒரு திருச்சபையோடு தொடர்புடைய வார்த்தை என்று நாம் நினைக்க வேண்டாம். பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தைக்கு 50வது நாள் என்று அர்த்தம். பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தைக்கு 50வது நாள் என்று சொல்லி அர்த்தம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். பஸ்கா பண்டிகை என்றால் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையான அந்த நாள். அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடின 50வது நாளிலே அவர்கள் ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாடுவார்கள், நன்றியறிதலின் பண்டிகையை கொண்டாடுவார்கள். ஆண்டவர் எங்களை இம்மட்டும் வழிநடத்தி இருக்கிறார் என்று சொல்லி தங்களுடைய உழைப்பின் பலனையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து காணிக்கையாக படைத்து அவர்கள் அறுப்பின் பண்டிகை அல்லது நன்றியறிதலின் பண்டிகையை கொண்டாடுவார்கள். அதற்கு பெயர்தான் பெந்தேகோஸ்தே. அதே 50வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பிற்பாடு 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். அன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் திருச்சபை இன்றளவும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார், இன்றளவும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். எனவே இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி, திருச்சபையினுடைய மேன்மை, இவைகளையெல்லாம் அதிகமாய் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த பெந்தேகோஸ்தேங்கிற வார்த்தை ஏதோ ஒரு திருச்சபையோடு தொடர்புடைய வார்த்தை என்று நினைக்க வேண்டாம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாளிலிருந்து வருகிற 50வது நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக இந்த நாளை பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்வார்கள், பரிசுத்த ஆவியானவரின் பண்டிகை என்று சொல்வார்கள், திருச்சபை பிறந்த நாள் என்றும் சொல்லுவார்கள். 3 விதங்களிலே இந்த நாளை நாம் அழைக்கலாம். நான் செய்திக்கு போவதற்கு முன்னதாக இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு சில பொதுவான காரியங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாகவே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்ன என்றால், சிஎஸ்ஐயிலே ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை பற்றி அங்கு யாரும் போதிப்பதில்லை என்றெல்லாம் பொதுவாக நம்மீது பேசுவது வழக்கம். நாமும் அதற்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நம்மால் வேதத்திலிருந்து பதில் சொல்வது கடினம்.
எனவே நாமும் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்து விடுவோம். சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியை பெற வேண்டுமா, இங்கு வாங்கள், நாங்கள் உங்களுக்காக சிறப்பு முகாம் நடத்துகிறோம், காத்திருப்பு கூட்டங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் நாமும் யாருக்கும் தெரியாமல் போய்விட்டு வந்து விடுவோம். ஏனென்றால் ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அவசியம், ஆவியானவர் நமக்கு தேவை, ஆவியானவர் நமக்கு தேவை என்று சொல்லி நாமும் அங்கு சென்று விடுவோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் என்பது நமக்கு தேவை என்பதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக ஆவியானவர் நமக்கு தேவை. ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது எப்படி முதல் நூற்றாண்டிலே மாற்றங்கள் வந்ததோ அதே போல் மாற்றங்கள் வரும். புதிய புதிய காரியங்கள் ஏற்படும், புதிய புதிய அடையாளங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிற சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தை நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே சுமார் 311 தடவை வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தை நேரடியாக பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்துவதில்லை, மாறாக கர்த்தருடைய ஆவியானவர். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? திடீரென்று இறங்குவார், யாரேனும் ஒரு நபர் மீது இறங்கி அவரை ஆட்கொள்ளுவார். அவர் வல்லமையாய் அவர் செயல்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொள்ளுவார். அப்படித்தான் நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கை இருந்தது, அப்படித்தான் ராஜாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். மீண்டும் தங்களது பொல்லாத வழிகளுக்கு போகும்போது ஆண்டவர் அவர்களை திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு ஒப்புக் கொடுப்பார். அவர்களை விடுவிப்பதற்கு சில நியாயாதிபதிகளை எழுப்புவார். கிதியோன், சிம்சோன் போன்ற நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்கள் மீது தேவைப்படுகிற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வல்லமையான காரியங்களை நடப்பித்து இவ்விதமாக அவர்களை விடுதலை அனுபவத்திற்கு நேராக வழிநடத்துவார். இதை இவ்விதமாய் சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து போகிற ஆவியானவராக இருந்தார். வருவார், அவருக்கென்று என்ன வேலை கொடுக்கப்படுகிறதோ அந்த வேலையை குறிப்பிட்ட நபர் வழியாக நிறைவேற்றுவார். நிறைவேற்றி முடிந்தவுடனே அவர் மீண்டுமாய் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் என்பது அப்படி அல்ல. யாராவது எடுத்தவர்கள் படியுங்கள். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படியுங்கள். பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நன்றாக கவனிங்க, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பெர்மனண்ட்டாக நம்மளோட வாழும்படி. வாசிங்க. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இது யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக சீடர்களோடு அநேக நேரம் அமர்ந்து உரையாடுகிறார். சீடர்களோடு அவர் அமர்ந்து உரையாடின நேரத்தில் பேசின விஷயங்கள் தான் யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16வது அதிகாரம், 3 அதிகாரம். அப்படி பேசும்போது அநேக காரியங்களை சீடர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு சீடர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் போவேன், பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் உங்களுக்காக அனுப்பப்படுவார். அந்த அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருப்பதைப் போல வந்து போகிற ஆவியானவர் அல்ல, எப்போதும் உங்களோடு இருக்கிற ஆவியானவர். அப்படியானால் என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வரலாற்று ரீதியாக பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். அன்றைக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? ஏன் பரிசுத்த ஆவியானவர், அதாவது எதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட போகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்துவிட்டால்
ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அல்லது என்னுடைய சரீரமெல்லாம் குஷி அடைந்து ஆடல் பாடல்களோடு நான் அங்குமிங்குமாய் அலைந்து அல்லது குதித்து கொண்டு இப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வரப்போகிறார். அவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். எதை குறித்து? நீதி என்ன என்பதை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை கண்டித்து உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர். அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தை யாராவது படிங்க. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எல்லா சத்தியமான காரியங்களுக்கு, உண்மையான காரியங்களுக்கு நேராக உங்களை வழி நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். என்னுடைய, அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் எப்போது நம்மோடு தங்கி இருப்பார் மட்டுமல்ல, நம்மோடு தங்கி இருந்து இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை திரும்பவும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் பாவத்தை குறித்து திட்டமாய் பேசினார், நீதியை குறித்து திட்டமாய் பேசினார், நியாய தீர்ப்பை குறித்து திட்டமாய் பேசினார். அதை போலவே பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு கூட இருக்கும்போது அவரும் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டித்து உணர்த்துவார். அருமையானவர்களே, இதுதான் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான அடிப்படையான ஒரு காரியம். இன்னொரு வேத வசனத்தை படிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1:13. நல்லா கவனிங்க. பைபிள் வச்சுருக்கிறவங்க திறந்துக்கோங்க உங்கள் பைபிள் கொண்டு வரலைன்னா இப்போ நான் படிக்கிறத திரும்ப கவனிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நான் பல சபைகளில் பார்த்துருக்கிறேன். ஆராதனையில் உட்கார்ந்த உடனே சிலருக்கு நல்லா தூக்கம் வரும். வெளியிலலாம் தூங்க மாட்டாங்க. நாளைக்கு வேலைக்கு போனால் அங்கே வேலை பார்க்குற இடத்துல தூங்க முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட எப்பயுமே உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் ஆராதனைக்கு ஆலயத்தில் உட்காந்துட்டா கொஞ்சம் பேர் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, கண்ணில் படுது. அதனால தான் நான் சொல்கிறேன், யாராவது தூங்கினாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க தட்டி எழுப்பி விட்ருங்க, குரட்டை சத்தம் வர்றதுக்கு முன்னாடி. பிரசங்க நேரத்தில் தூங்கவே கூடாது. சொன்னோடனே ஒருத்தர் சொன்னார், என்னையா நீங்கள் பைபிளுக்கு விரோதமாக பேசுகிறீங்க, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நித்திரை வர பண்ணுகிறார் அப்படின்னார். நான் சொன்னேன், உண்மைதான் தம்பி, ஆனால் ஆராதனையில் நித்திரை வர பண்ண மாட்டார். நைட்டு 9 மணிக்கு மேலே தான் தூக்கம் வர பண்ணுவார். ஆராதனை நேரத்தில் தூங்கக்கூடாது. தூங்கணும் அப்படின்னா சம்திங் இஸ் ராங், கொஞ்சம் ஏதோ பிரச்சனை நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். வசனத்தை கேட்கும்போது யாருக்கு தூக்கம் வருதோ கொஞ்சம் பிரச்சனை நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம தான் அதை சரிப்படுத்திக்கணும், உற்சாகமாகிக்கணும். சரி, எபேசியர் 1:13 என்ன சொல்லுது அப்படின்னா, சத்திய வசனத்தை கேட்டு. அது என்ன சத்திய வசனம்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. ரட்சிப்பு தருகிற ஆண்டவருடைய வார்த்தையை, வேத வசனத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் விசுவாசிகளான போது, நீங்கள் என்னைக்கு வேதாகமத்தை படித்து விசுவாசித்து இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு ரட்சிப்பு உண்டு என்கிற விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு முத்திரை போடுகிறார், உறுதிப்படுத்துகிறார், முத்திரை போடுகிறார். இந்த வேத வசனத்தை யார் நம்புகிறாங்களோ அவங்கள பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் அவர் முத்திரை போட்டு உறுதிப்படுத்துகிறார்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்போ நமக்குள்ளே வர்றாரு? நீங்களும் நானும் எப்போ இந்த சத்திய வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை விசுவாசிக்க துவங்குகிறோமோ அந்த நொடியிலேயே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துடுறார். அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். உங்கள் கையில் இருக்கிற வேத வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம தான் அதை உணர்றதில்லை. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம உணர்றதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்நிய பாஷை பேசணும், பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தீர்க்க தரிசனம் சொல்லணும், பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இன்னென்ன வர இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் என்று, அல்லது அதைத்தான் நம்ம அடையாளமாக நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 11வது வசனத்தை யாராவது படிங்க. இவைகளை எல்லாம் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற இந்த வரங்களை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் எல்லா வரத்தையும் கொடுக்கறது இல்லைங்க. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் எல்லா வரத்தையும் கொடுக்கறதில்லை. யாருக்கு எந்த வரம் தேவையோ அந்த வரத்தை அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய என் விருப்பத்தின்படி இல்லை, அவரது சித்தத்தின்படி அவரது விருப்பத்தின்படி கொடுக்கிறார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் உணரும்போது எனக்குள்ளே ஏற்படுகிற அனுபவங்கள் என்ன, அல்லது எனக்குள்ளே ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 5வது அதிகாரம் 17-18 வசனங்களை யாராவது படிங்க. மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து போல். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியானவராலே நிரப்பப்பட்டு அல்லது ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டு. ஆவியானவரை பற்றி சொல்லும்போது பவுலடியார் ஏன் மதுபான வெறியை பற்றி சொல்லணும்? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பவுல் சொல்றாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். மதுபானத்தினாலே ஆட்கொள்ளும் போடும்போது ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? அவனுடைய எல்லா சுயமும் அப்படியே செத்து போகுது. பேச்சு குளறுது, நட தடுமாறுது, என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் தெரியல. சொந்த வீட்டில் இருக்கிற ஆளுகளே போட்டு அடிக்கிறான். மதுபான வெறி அவனுடைய வாழ்க்கையையே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு போய் வெறி கொள்ளுகிற மனுஷன் தெருவில் விழுந்து கிடக்கிறான். இன்றைக்கும் பேசாத வார்த்தைகளை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அப்படி இல்லாமல் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை அதற்கு நேர் எதிராக இருக்க வேண்டும். கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, கட்டுப்பாடோடு கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். என்ன விதமான கட்டுப்பாடு? 19ஆம் வசனத்தினுடைய 19ஆம் வசனத்தை படிங்க. கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி ஸ்தோத்தரித்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதாங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு அடையாளம். வரம் கிடையாது. வரத்தை அவர் விருப்பத்தின்படி தான் தருவார். எனக்கு என்ன வரம் வேணுங்கிறத அவர் தான் தீர்மானிப்பார்.
வரலாற்றில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்கிறேன். சாது சுந்தர் சிங் இலங்கைக்கு போய் நற்செய்தி ஊழியம் பார்க்க போயிருக்கிறார். போகும்போது அப்போலாம் கப்பற் பிரயாணம் தான். கப்பற் பிரயாணத்தில் போகும்போது அவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இயேசுவே மீட்பர் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் இலங்கைக்கு போகிறேன், எனக்கு மட்டும் ஒரு சுகமாக்குற வல்லமை இருந்துச்சுன்னு சொன்னால் நான் யாருக்காக ஜெபம் பண்ணுறேனோ அவங்க எல்லாம் சுகமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எல்லாரும் இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஆண்டவரே எனக்கு குணமாக்கும் வரம் வேணும். ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டு குணமாக்கும் வரத்தை கொடுத்துட்டார். இவர் இலங்கையில் போய் இறங்குறார். இறங்கின உடனே அநேகர் ஜெபம் பண்ண வர்றாங்க. இவர் ஜெபம் பண்ண போகிற எல்லோரும் கொஞ்சம் நல்ல சுகம் கிடைக்கும். ஒரு சில நாட்கள் ஓடிவிட்டது. நம்ம வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு, நம்முடைய ஊழியம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, நம்ம சரியாக ஊழியம் செய்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்த்தார். யோசித்து பார்த்தா ஜெபம் மட்டும்தான் நடக்குது, குணமாகுதல் மட்டும்தான் நடக்குது. ஆனால் இவர் இயேசுவை ரட்சகர் என்று சொல்லுகிற எந்த வாய்ப்பையும் அவர் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. அப்போ தான் அவர் சாது சுந்தர் சிங் என்ன எழுதுகிறார் என்றால், என் விருப்பத்தின்படி நான் வரத்தை கேட்டதுனால என்னை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய நற்செய்தி ஊழியத்தை நான் செய்ய முடியாமல் போய்விட்டது. அதனால் நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த வரத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எனக்கு என்ன வரம் கொடுக்க நீ சித்தமாக இருக்கிறீரோ அதை எனக்கு தாரும். நீங்கள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் அந்த வரத்தினுடைய அட்டவணையை பார்த்தீங்க அப்படின்னா, விசுவாசமும் ஒரு வரம்தான், விசுவாசமும் ஒரு வரம்தான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி ஒரு அசாதாரணமான அனுபவங்களை மட்டும் வைத்துக்கொண்டு இதுதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்குரிய அடையாளம் என்கிற போதனை இன்றைக்கு பெருமளவில் இருக்கிறது. இன்றைக்கி நமக்கே தென்னிந்திய திருச்சபை விசுவாசிகளாகிய நமக்கே ஒரு பெரிய சோதனை. சில பிரசங்கமார் வர்றாங்க, நம்ம சேசைக்குள்ளேயும் வர்றாங்க, இங்கே வந்துட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரில, மைக்கை பிடிச்சிட்டு அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு தான் அடையாளம், விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாதுன்னு சொல்லி பவுல் ரொம்ப திட்டமாக சொல்கிறார். விசுவாசிகள் கூடுற இடத்துல அந்நிய பாஷையை மைக்கில் பிடிச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீ பேசுனா உனக்கும் தேவனுக்கும் தெரியும்படி பேசிக்கோ, அல்லது 1-2 பேரோட நிறுத்திக்கோ அப்படின்னு தான் பவுல் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி மைக்கில் அந்நிய பாஷையை பேசுகிறதும், அந்நிய பாஷையிலே ஆண்டவர் எனக்கு பாட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடி காமிக்கிறதும் இன்றைக்கி அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அந்நிய பாஷை வர வித்தியாசமானது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 8வது வசனத்தை யாராவது 6வது வசனத்தை யாராவது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே, ஐயா அவங்க கீழே எத்தனையோ நாட்டு மக்கள் அன்றைக்கு அங்கே இருக்காங்க. 2ஆம் அதிகாரம் நடக்கும்போது அவங்க எல்லாரும் அவங்கவுங்க பாஷையில் பேச கேட்குறாங்க, அவங்கவுங்க பாஷையில் பேச கேட்குறாங்க. திரும்பவும் 8வது வசனத்தை பாருங்க. நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்றார்கள். திரும்பவும் 11ஆம் வசனத்தை பாருங்க. நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. எல்லாரும் சொல்றாங்கய்யா, என் பாஷையில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க, தேவனுடைய சிறப்புகளை பேசுறாங்க. இதுதான் அந்நிய பாஷை. கூடி வரும்போது ஒரு மனிதன் அந்நிய பாஷையை பேசினால் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் பேசாதிருக்க கடவன். இது நான் சொல்லலை, பவுலடியார் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில். நீங்கள் படித்து பாருங்கள். அருமையானவர்களே, வரங்கள் நல்லது தான். நான் வரங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, அல்லது வரங்களே இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை யாராவது படிங்க. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள்,
இன்னும் அதிகமான மேன்மையான வழியை. நல்லா கவனிச்சிங்களா? மேன்மையான வரங்களை விரும்புங்க, ஆனால் அதை காட்டிலும் ஒரு மேன்மையான வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எந்த வழி? 1 கொரிந்தியர் 13 என்ன அதிகாரம்? அன்பு. அன்பு. அதைத்தான் கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை சொல்லி இருக்கிறது. பாராமல் சொல்ல முடியுமா? ஆவியின் கனியோ, முதல்ல என்னது ஆவியின் கனி? அன்பு. பார்த்தீங்களா? நம்ம ஒரு காரியத்தை யோசிச்சுக்கணும். ஆவியின் கனியை முக்கியத்துவம் கொடுக்க போகிறோமா, அல்லது ஆவியின் வரம் எனக்கு வேணும்னு சொல்ல போகிறோமா? வர வேண்டான்னு இல்லை, அதை ஆண்டவர் கொடுப்பார், அவர் விருப்பத்தின்படி கொடுப்பார். எந்த இடத்துல என்ன வரம் வேணும் எனக்கு, என்னுடைய வாய்களை திறக்கும் போது தேவனுடைய மகத்துவங்களை பேசக்கூடிய என்ன வரம் தேவை என்பதை அவர் தீர்மானிக்கட்டும். அவர் தீர்மானிக்கட்டும். அந்த வரம்ங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கிஃப்ட்டுன்னு தான் அர்த்தம். கிஃப்ட்டுங்கிற ஆங்கில வார்த்தையை டைரெக்டாக மொழிபெயர்த்தணும்னா பரிசு அப்படின்னு தான் சொல்லுவோம். பரிசுனா என்ன? என் மகனுக்கோ மகளுக்கோ பிறந்த நாள் வருது, அவனுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்குறேன். என்ன பரிசு கொடுப்பேன்? 2 வயசு 3 வயசில் இருக்கும்போது விளையாடுற மாதிரி பொம்மை கொடுப்பேன். 15 வயசில் இருக்கும்போது நான் பொம்மை தான் கொடுப்பேனா? யார், எந்த பெற்றோரும் அப்படி செய்யவே மாட்டாங்க. 15 வயசு ஆகிட்டாங்கன்னா அந்த வாலிப பிள்ளைகளுக்குரிய அதற்கு ஏற்றாற் போல ஒரு பரிசு. ஒருவேளை அந்த வருஷத்தில் அவங்க 10ஆவது எழுதுகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பேனா வாங்கி கொடுப்பேன். அருமையானவர்களே, அந்தந்த காலகட்டத்திலே என்ன வரம் எனக்கு தேவை என்பதை அவர் தமது சித்தத்தின்படியாய் பகிர்ந்து கொடுக்கிறார். அதாங்க வேதம் சொல்கிற உண்மை. ஒருவேளை இனிமேல் யாராவது பரிசுத்த ஆவியானவரை பற்றி வாங்க, காத்திருப்பு கூட்டம் நடக்குது, வந்து அதில் கலந்துக்கிட்டு ஆவியானவரை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து போகாதீங்க. நான் திருத்தங்களில் ஊழியம் பார்க்கும்போது அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. அந்த மண்டபத்தில் ஒரு வல்லமை முகாம் அப்படின்னு ஒரு முகாம் நடத்தினாங்க. அதுக்கு நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. அந்த நோட்டீஸில் என்ன போட்டாங்க தெரியுமா? வல்லமை முகாம், பதிவு கட்டணம் 200 ரூபாய் செலுத்தி ஆவியானவர் தருகிற வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட முகாம் நடக்குது தமிழ்நாட்டில். நம்மளும் அங்கங்கே ஓடுறோம் சில பேர். அருமையானவர்களே, வேதத்தை காட்டிலும் நம்ம வேதத்திலையோடு நீங்கள் நேரம் ரொம்ப செலவழித்து பாருங்கள். அங்குமிங்குமாய் அலசடிப்படுகிற ஒரு நாணலை போல நாம் இருக்க மாட்டோம். நமக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவு வேண்டும். முதல் நூற்றாண்டில் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அருளி செய்யப்பட்ட போது நம்முடைய அப்போஸ்தலர்கள் இந்த வரங்களை குறித்து கவலைப்படாமல் போகிற இடத்திலெல்லாம் இயேசுவே கர்த்தர் என்பதை திருஷ்டாந்தமாக உறுதியாக பேசினார்கள். அவங்களுக்கு வரம் இல்லாமல் இருந்துச்சா? வரம் இருந்துச்சு. எப்போ அதை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் சித்தம் கொண்டாரோ அப்பொழுது அதை கொண்டு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். அது எதுக்கு பயன்பட்டது? திருச்சபை வளருவதற்கு, திருச்சபை இன்னும் அதிகமாய் பெருகுவதற்கு இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அருமையானவர்களே, ஆவியானவருடைய வரம் நமக்கு சுய பிரயோஜனத்திற்காக அல்ல, நம்மை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால் அந்த வரத்தை ஆண்டவர் என்னைக்கு எப்போ உங்களுக்கு கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும்? நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அல்லது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க. தொழில் செய்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் ஒரு வரம். உங்களுடைய வயதுக்கு ஒத்த இன்னொரு நபர் அதே தொழிலை வெற்றிகரமாய் செய்ய முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் உங்களெல்லாம் ஆண்டவர் உங்களை செய்ய வைச்சிருக்கிறார். அது ஒரு வரம். அருமையானவர்களே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் தங்கியிருக்கும்படி நம்மோடு இருக்கிறார். நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இயேசுவின் போதனைகளை திரும்ப நினைவுபடுத்துகிறார். என்ன வரம் எப்போ வேணுங்கிறத அவர் தீர்மானித்து அவருடைய சித்தத்தின்படி அந்த வரத்தை நமக்கு தருகிறார். இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவரை புரிந்து ஆண்டவருடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுப்போமானால் ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ என்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார்? உங்களை கொண்டும் என்னை, உங்களுடைய வாழ்க்கையின் வழியாகவும் என்னுடைய வாழ்க்கையின் வழியாகவும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்?
நாம் பாடமாக கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 61வது அதிகாரத்தில் நீங்கள் முதல் 2 வசனங்களை வீட்டில் போய் நல்லா படித்து பாருங்கள். 3வது வசனத்தை யாராவது படிங்க. கொஞ்சம் பொறுங்கம்மா. ஆண்கள் யாராவது ஒருத்தங்க சத்தமாக படிங்களேன். துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். போதும். அவர் என்னை அனுப்பினார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு முன்னறிவித்தல். அவர் என்னை அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார்? அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த அனுப்பினார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல அனுப்பினார். இந்த அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்லுவதற்கு முன்னதாக என்ன சொல்லுகிறார்? முதல் 61 அதிகாரத்தினுடைய முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இதைத்தான் எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் படிக்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தில் நாம் நற்செய்தி பாடமாக படிக்க கேட்டோமே, அதை எடுத்து படித்து அவர் சொல்கிறார், இந்த வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிவிட்டது. எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்? எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறார்? நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் ஏன் கண்டித்து உணர்த்துகிறார்? இயேசுவின் போதனைகளை ஏன் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்? நம்பிக்கையற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு, துயரப்படுகளுடைய வாழ்க்கையிலே, கட்டுண்டவர்களுடைய வாழ்க்கையிலே, சிறைப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே, குருடர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஆவியானவராக அவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியான என்ன அர்த்தம்? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய திருநாளிலே என்னோடு வாழுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் என் வழியாக பிறருடைய வாழ்விலே நம்பிக்கை ஊட்ட வேண்டும். நான் ஆண்டவரிலே மகிழ்வது தேவை. ஆண்டவருக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் என்னால் மற்றவங்க இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்கள வாழ்க்கையிலே மாற்ற வரணும். அவங்க வாழ்க்கையில் அதிகமாக அவர்கள் சிரமப்படுகிற காரியங்கள், துயரப்படுகிறவர்கள், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துதியின் உடை, இப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிற நம்பிக்கையின் கருவியாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாழ்கிறார். நாய்ஸ் மிஷனினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்க கேட்டோம். அவங்க எதுக்குங்க நம்ம அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வரணும்? எதுக்காக வரணும்? என்ன அவசியம்? பரிசுத்த ஆவியானவர் என்னோடு வாழ்கிறார். என் மூலமாய் நம்பிக்கையற்ற இந்திய மக்கள் நம்பிக்கை பெற வேண்டும். நம்பிக்கை பெற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பிறருக்கு நம்பிக்கை தருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்றால் அதனுடைய முதல் அடையாளம் பிறருக்கு நம்பிக்கை தருகிற, பிறருடைய வாழ்விலை மாற்றத்தை ஏற்படுத்துகிற கருவியாக நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு தரப்படுகிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சிகளாயிருப்பீர்கள். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே எப்போதும் வாழுகிறார். எனவே நான் பிறருக்கு நம்பிக்கை தருகிற ஒரு கருவியாய் வாழ வேண்டும். இரண்டாவது, நான் இயேசுவின் சாட்சியாக வாழ வேண்டும். அவரை பிரதிபலிக்கிற, அவரை காண்பிக்கிற அடையாளமாக நான் வாழ வேண்டும். 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அருளப்பட்ட போது பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். நீங்கள்லாம் அந்த தேவனை கொலை செய்தீர்கள்,
பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அதுக்கு நாங்கள்லாம் சாட்சி, அதுக்கெல்லாம் நாங்கள் சாட்சி. இந்த பேதுரு யார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரண்மனையில் ஆண்டவரை பிடிச்சிட்டு போகும்போது ஓடி போனாள். இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணாள். வாங்க நான் திரும்ப மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு ஓடி போனாள். ஆனால் இன்றைக்கு அங்கிருந்த திரள் கூட்ட மக்கள் நடுவில் நின்று நான் சாட்சி அப்படிங்கிறார். இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு நான் சாட்சி. உயிரோடு இருந்தார்னா என்னங்க அர்த்தம்? அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. என்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒரு நம்பிக்கையின் கருவியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நான் சாட்சியாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த சாட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, செய்கிறதே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தை மட்டும் செய்யக்கூடாது. இந்த சாட்சி எருசலேமில் ஆரம்பிக்கணும், கொஞ்சம் அப்படியே வளரணும், யூதேயாவுக்கு வரணும், திரும்ப யூதேயாவுக்கு வெளியில் இருக்கிற சமாரியாவுக்கு வரணும், திரும்ப பூமியின் கடைசி பரியந்தமும் அந்த சாட்சி வரணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? ரொட்டீனாக செய்கிற விஷயத்தை மட்டும் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமைனா ஆலயத்துக்கு வந்துடுவோம், கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம், ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக பங்கு பெற்றுருவோம். எதெல்லாம் ரொட்டீனாக செய்கிறோமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது எருசலேம். நீ ரொட்டீனாக செய்கிறியா, அதெல்லாம் எருசலேம். அதை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும், யூதேயா முழுதுக்கு போகணும், அதையும் தாண்டி சமாரியாவுக்கு வரணும். உன்னுடைய இந்த சாட்சியின் எல்கை விரிவடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம ஆயத்தம்னு சொன்னால், விருப்பம் தெரிவித்தா அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது முதல்ல என்ன நடக்குது? பலன் அடைந்து. எதுக்கு பலன்? யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் வாழ்வதற்குரிய பலனை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் திருநாளிலே இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமாகிய திருச்சபை பிறந்த நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு 2 முக்கியமான சவால்களை நிறைவேற்ற விரும்புகிறார். ஒன்று, உங்களையும் என்னையும் பிறருக்கு நம்பிக்கை ஊட்டுகிற, தேவைப்படுகிற மக்களுக்கு நம்பிக்கை தருகிற ஒரு வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நான் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து என்னுடைய சாட்சியின் எல்கை விரிவடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாயிருந்தால் அதற்கு நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த பரிசுத்த ஆவியானவரின் திருநாளிலே அவர் தருகிற பலன், அவர் நம்மோடு வாழ்வதினாலே வருகிற கிருபை, ஆசீர்வாதம் நம்மை பிறருக்கு நம்பிக்கையூட்டுகிற கருவிகளாகவும் அவருடைய சாட்சிகளாகவும் நம்மை மாற்றி பயன்படுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளையும் வல்லமையையும் ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை குறித்த பல்வேறு தவறான போதனைகள் நிலவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரின் திருநாளை கொண்டாடுகிறோம் சுவாமி. நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எல்லாம் சரியாய் புரிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து சத்திய ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவைப்படுகிற பிறருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை தருகிற ஒரு நபராக நாங்கள் வாழ, எங்கள் குடும்பம் வாழ, எங்களுடைய திருச்சபை வாழ கர்த்தர் எங்களை வல்லமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து இன்று வாழுகிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழட்டும் சுவாமி. நீரே எங்களை வழி நடத்தும். அப்பிரயோஜனமான பணியாளராய் நீர் சொன்னதை சொல்லி கடந்து போகிறோம். கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த திருவசனங்கள் 30, 60, 100 நற்பலன்களை ஏற்படுத்தட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.